கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நீட் மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வில் அடுத்தடுத்து எழுந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சன் மற்றும் ஆலியஸ் ராக்கி என்கிறவர்கள் பாட்னாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். நடைபெற்று முடிந்த நீட் தேர்வினுடைய முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு விசாரணையை சிபிஐ ஆனது நிலையில் பல நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு தற்பொழுது முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சனை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய 4 இடங்களில் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் பாட்னாவில் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக ராகேஷ் ரஞ்சன் என்ற ராக்கி என்பவர்தான் நீட் தேர்வுடைய அந்த வினாத்தாள்களை சட்டவிரோதமாக மாணவர்களுக்கு வழங்கினார் எனவும், நகல் எடுத்து அவர்தான் மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்களிடமிருந்து பணம் பெற்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீதான ஒரு எஃப்ஐஆரை சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்தார்கள். ஆனால் நீண்ட நாட்களாக தரைமறைவாக இருந்த நிலையில் பல்வேறு கட்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு தற்போது சிபிஐ அதிகாரிகள் பட்னாவில் வைத்து ராகேஷ் ரஞ்சன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அவர் ராகேஷ் ரஞ்சனுடன் அந்த விசாரணைக்கு பிறகு முழுமையான அந்த விசாரணை என்பது விரிவான தகவல்கள் இருந்து கிடைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது சிபிஐ தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக எந்தெந்த சமூக வலைதளங்கள் எந்தெந்த உறுப்புகள் மூலமாக இந்த வினாத்தாள் என்பது வெளியிடப்பட்டது என்பது தொடர்பான விரிவான ஒரு தகவல் என்பது இந்த விசாரணைக்கு பிறகு வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.